வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம 10,000 ரூபா செக்மெண்ட்டில் பெஸ்ட் மொபைல்ஸ் பற்றி ஷார்ட்டாக பார்த்துறோம். ஸோ 10,000லேருந்து ஒரு 15,000 வரைக்கும் நம்ம ப்ரைஸை வச்சுக்கலாம். ஸோ ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேயில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா 10,000லேருந்து வாங்குங்க. 10,000த்துக்கு கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னா ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேவை கன்சிடர் பண்ணலாம். பட் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேவை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பெஸ்ட் மொபைல்ஸ் தான். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ M6 Plus அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10,500 போட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ரெண்டு வேரியண்ட் தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 4GB RAM கிடையாது, 6GB RAM தான் பேஸ் வேரியண்ட்டு. ஸோ 6GB RAM 128GB வேரியண்ட் 12,000 இருக்குது. அதை விட்டிங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட் 13,000 இருக்குது. ஸோ ரெண்டு வேரியண்ட்டில் உங்களுக்கு 6/128 போதும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் வேரியண்ட்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா 10,000 ரூபாயில் வாங்குறீங்கன்னா 4GB RAM போதுமானது. 128GB இன்பில்ட் இருந்தாலே போதும். ஸோ அந்த ரேம் வேரியண்ட்டில் பெருசாக நீங்கள் எந்த டிஃப்ரென்ஸும் பார்க்க போகிறது கிடையாது. அப்படியே ரேம் அதிகமாக இருந்தாலும் அதனால் ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த 10,000 செக்மெண்ட்டில் மொபைல் வாங்குறவங்களுக்கு ரேம் வேரியண்ட் அதிகமாக போட்டு ஒரு 1000 2000 அதிகமாக போட்டு மொபைல் வாங்கினா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத அந்த நினப்பை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் உங்களுக்கு பெருசாக ரேம் வேரியண்ட்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் போக்கோ M6 Plusல பார்த்தீங்கன்னா 1,000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ 11,000த்துக்கு உங்களுக்கு மொபைல் கையில் கிடைக்கும். ஸோ 11,000க்கு 6GB RAM 128GB வேரியண்ட்டு பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு Snapdragon 4 Gen 2 ப்ராசஸர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 14 அண்ட் ஹைப்பர் OSோட இருக்குது. 108 MP மெயின் கேமரா இருக்குது அண்ட் 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 6.79 inches கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி வித் 33 வாட் சார்ஜர் டப்பால் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கிடையாது. அதை கொடுத்துருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அதை தவிர மற்றபடி இந்த 11,000த்துக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த போக்கோ M6 Plus ஒரு ஒர்த்தான ஒரு டிவைஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரியல்மி 12X அப்படிங்கிற மொபைல் நமக்கு 11,000த்துக்கு கிடைக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா 6/128 11,900 போட்டுருக்காங்க. ஸோ உள்ளே போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4/128 12,000 இருக்குது. ஸோ அதை விட்டிங்க அப்படின்னா 6/128 13,500 இருக்குது. ஸோ அதையும் விட்டிங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட் 15,000 இருக்குது. ஸோ இந்த 8GB RAM 128GB வேரியண்ட்டை தயவு செய்து வாங்கிடாதீங்க. 6/128 பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த 2GB ரேமால் உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ 4/128 போதுமானது இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ ரியல்மி 12X அப்படிங்கிற 5G மொபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு 4GB RAM 128GB வேரியண்ட்டு 12,000 ரூபா ப்ரைஸ் இருக்குது. அதில் இப்போதைக்கு கார்டு ஆஃபர் ஒரு 1,000 rupees கொடுக்குறாங்க. ஸோ ஆஃபர் போக 11,000த்துக்கு உங்களுக்கு மொபைல் கையில் கிடைக்கும். பட் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணனா 12,000த்துக்கு தான் கிடைக்கும். பட் அவங்க வெளியில் போட்டிருக்கிறது 6/128 உங்களுக்கு இதை விட ப்ரைஸ் கம்மியாக போட்டிருக்காங்க. பட் இது வந்து சான்ஸே கிடையாது. ஸோ அடுத்ததாக இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். 5000 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜர் இருக்குது அண்டு டைமென்சிட்டி 6100 ப்ளஸ் அப்படின்னு ஒரு மீடியாடெக் சிப் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் IPS LCD பேனல் 6.7 inches கொடுத்துருக்காங்க. அதுவும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. 50 MP மெயின் கேமரா அண்ட் 8 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை ஏர் கெஸ்டர்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அதெல்லாம் எந்த அளவு ஒர்க் ஆகும் தெரியாது. அவுட் ஆஃப் பாக்ஸ் உங்களுக்கு Android 14 இருக்குது. ஸோ இது நார்மலாக உங்களுக்கு 12,000ல் கிடச்சிருக்கும். ஆஃபர் டைமில் உங்களுக்கு 11,000ல் கிடைக்குதுன்னா இதுவும் வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது அண்ட் 45 வாட் சார்ஜரும் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா iQல Z9X அப்படிங்கிற 5G மொபைல் அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இதோட 4GB RAM 128GB வேரியண்ட்டு நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா ப்ரைஸ் இருக்குது. அதில் 1,000 rupees கார்டு ஆஃபர் போக 12,000த்துக்கு மொபைல் உங்களுக்கு கையில் கிடைக்கும். மேபி இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் இதை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த மொபைல் வந்து ஆஃபர் டேஸ் அப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இதோட ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் வாங்கலாம். இப்போ அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. ஸோ எதனால் அப்படிங்கிற ரீசன் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 6 Gen 1 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 6,000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 வாட் சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, அதுவும் IPS LCD பேனல் தான். இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஒர்த்தான ஒரு டிஸ்பிளே தான். ஓகே, ஒரு 11,000ல் கிடச்சதுன்னா சூப்பரான சாய்ஸு. பட் இப்போதைக்கு 12,000ல் தான் கிடைக்குது. ஸோ மேபி ஆஃபரில் 11,000 வருதான்னு வெயிட் பண்ணலாம். எதனால் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த விவோ T3X அப்படிங்கிறது ஃப்ளிப்கார்ட்லேயும் இதே மொபைல் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு இன்னும் ப்ரைஸ் இன்னும் ரிவீல் பண்ணலை. மேபி அவங்க ப்ரைஸ் ரிவீல் பண்ணாங்கன்னா நமக்கு ஆஃபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த விவோ மொபைல் அப்படிங்கிறதுனால அங்கே 13,000 போட்ட Z9X இங்கே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு 500 ரூபா அதிகமாக தான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க வந்து ப்ரைஸஸ் ரிவீல் பண்ணாதனால நோட்டிஃபை மீ அப்படின்னு தான் இருக்குது, பை நவ் ஆப்ஷன் இல்லை. ஸோ ப்ரைஸஸ் இன்றைக்கி நாளைக்கு இல்லை நெக்ஸ்ட் வீக்குள்ளே எப்படி பார்த்தாலும் ரிவீல் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரிவீல் பண்ணதுக்கப்புறமா எப்படி ஆஃபரில் இது 11,000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த விவோ T3Xும் IQ Z9Xும் ஒரே மொபைல் தான், ரெண்டும் வேறு வேறு மொபைல்லாம் கிடையாது, ரெண்டுமே HSலாம் ஒரே மொபைல் தான். ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிங்க. ப்ரைஸ் இப்போதைக்கு உங்களுக்கு 12,000 இருக்குது. ஸோ இதை விட கம்மியாக கிடைக்குதான்னு வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அமேசானில் பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 70 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மொபைல். இது வந்து MediaTek Dimensity 7050 அப்படிங்கிற சிப்செட்டோட 120Hz AMOLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட 45 வாட் சார்ஜரோட 6GB RAM 128GB வேரியன்ட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. 13,000க்கு வித்துட்டு இருந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ 16,000 போட்டிருக்காங்க. ஸோ திரும்பவும் அதே 13,000க்கு கிடச்சுன்னா இந்த மொபைல் வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு பெஸ்ட்டான ஒரு டீல். ஸோ நீங்கள் 13,000ல் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மொபைலில் செக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து 16,000 இருக்குது. ஸோ அதனால் ஆஃபர் டைமில் திரும்பவும் இது வந்து ப்ரைஸ் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் சி. அதே 13,000க்கு 6GB RAM 128GB வேரியன்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட உங்களுக்கு ரியல்மிலையும் ஒரு மொபைல் இருக்குது, ரியல்மி P1 5G. இது பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு 13,000 தான் போட்டிருக்காங்க. பட் அவங்க இன்னும் அந்த ஆஃபரை வெளியில் தான் போடுறாங்களே தவிர உள்ளே போய் செக் பண்ணோம்னா அந்த ஆஃபர் இன்னும் கொடுக்கல, 16,000 தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த 16,000 ரூபா ப்ரைஸில் நமக்கு எப்போ நமக்கு 13,000க்கு கிடைக்குதோ அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஸோ 13,000க்கான அந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க ரிவீல் பண்ணலை, வெளியில் மட்டும் ஃப்ரண்ட் பேஜில் போட்டாங்க. ஸோ உள்ளே எப்போ சேஞ்ச் பண்ணுறாங்களோ அந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இந்த ரியல்மி P1 மொபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட கொடுக்குறாங்க. இந்த ரியல்மி நார்சோ 70ல் பார்த்தா அதே சேம் சிப்செட் MediaTek Dimensity 7050 அப்படிங்கிற சிப்செட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னா ரெண்டு மொபைலுமே ஒரே மொபைலான்னு கேட்பீங்க. ஸோ ரெண்டு மொபைலுமே ஒரே மொபைல் தான், பேர் மட்டும் தான் மாற்றி வச்சுருக்காங்க. இது ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும், அது அமேசானில் கிடைக்கும், மற்றபடி ரெண்டுமே ஒரே மொபைல் தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு சேம் 45 வாட் சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணுறாங்க அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ 13,000ல் நீங்கள் மொபைல் வாங்குறீங்கன்னா ரியல்மி P1 அண்ட் ரியல்மி நார்சோ 70 இந்த ரெண்டு மொபைலில் ஏதாவது ஒன்று கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ 12,000ல் பெஸ்ட்டு AMOLED டிஸ்பிளேயோட ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா Poco X6 Neo பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆஃபர் போட்டு இப்போ 12,000க்கு சேலில் தான் இருக்குது. ஸோ இதோட 8GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த 13,000 இருக்கக்கூடிய ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி 12,000 போட்டு பை நவ் ஆப்ஷனோடு இருந்தது. பட் இப்போ வந்து நோட்டிஃபை மீன் இருக்குது அப்படின்னா எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ திரும்ப உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அப்படி 12,000க்கு இந்த மொபைலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 6080 ஒரு சிப்செட் இருக்குது, ஒரு சூப்பரான AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஆனாலும் இவங்க சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சுருக்காங்க. 5000 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க, 33 வாட் சார்ஜரும் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது வித் Dolby Atmos அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த பர்டிகுலர் மொபைலும் உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் தான் 12,000 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ போக்கோ மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டரும் ஒன்று இன்க்ளூட் பண்ணிடுறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்ததாக 15,000ல் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா கண்ணை மூடிட்டு போக்கோ X6 வாங்கிடலாம். இது பார்த்தீங்கன்னா 15,000க்கு உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியன்ட் கொடுக்குறாங்க. வேறு யாருமே இந்த மாதிரி கொடுக்குறதே கிடையாது. ஸோ 8GB RAM 256GB வேரியண்ட்டோட உங்களுக்கு வேறு என்னென்ன ஆப்ஷன்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, 6.67 இன்ச்சஸ் கொண்ட 1.5K ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே. ஸோ அப்போ 1.5K ரெசல்யூஷனில் யாருமே வந்து ப்ரொவைட் பண்ணுறதும் கிடையாது 15,000ல். கார்னிங் Gorilla Glass விக்டஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது, டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 64 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைடும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 67 வாட் சார்ஜர் யாருமே இன்க்ளூட் பண்ணலை, இவங்க அதையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கிறதும் நல்ல விஷயம். Snapdragon 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட் போட்டு மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 25,000 24,000 சேல்ஸ் பண்ணுவாங்க. இவங்க ஜஸ்ட்டு 15,000க்கு தான் சேல் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஆஃபரில் தான் சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போவே பை நவ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதனால் 8GB RAM 256GB வேரியண்ட்டு 1000 ரூபா கார்டு ஆஃபர் போக 14,999, அதாவது 15,000க்கு இதோட பெஸ்ட்டு டீலே கிடையாதுன்னு சொல்லலாம். ஒரே ஒரு குறை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 13 தான் இருக்கும். அதை தவிர வேறு எந்த குறையுமே இந்த மொபைலில் சொல்லவே முடியாது. 10,000 இல்லை 10,000 விட கம்மியான லெவலில் மொபைல் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு HD+ டிஸ்பிளே தான் கிடைக்கும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா IQ Z9 Lite அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல். ஸோ 10,000 ரூபா ப்ரைஸ் இருக்குது. ஆக்சுவலாக 10,000 கிடையாது, 9,500 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ 9,500 ரூபாய்க்கு ஒரு மொபைல்
ஐக்யூலேருந்து வாங்குறீங்க அப்படின்னா ஐக்யூ Z9 லைட்டு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இதில் நமக்கு MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற சிப் செட் இருக்குது. 50 MP சோனி கேமரா அண்டு 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 4GB RAM 128GB வேரியன்ட்டு 10,500 இருக்குது. அதில் உங்களுக்கு 1000 ரூபா கார்டு ஆஃபர் போக மொபைல் உங்களுக்கு 9,500 கிடைக்குது. ஸோ இது வந்து பெஸ்ட் டீல் தான். 9,500 ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும்தான் குறைபாடு. மற்றபடி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மொபைல் வாங்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இந்த ஐக்யூ Z9 லைட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டப்பாவிலே சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ சார்ஜரோட மொபைல் வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஐக்யூ Z9 லைட்டை வாங்கலாம். இதே மொபைல் உங்களுக்கு சார்ஜரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதே ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மொபைல் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அதோட பேர் பார்த்தீங்கன்னா விவோ T3 லைட்டு 5G அப்படின்னு போடுறாங்க. இதுவும் 9,500 சேம் ப்ரைஸ் தான் போடுறாங்க. ஸோ உங்களுக்கு 6 128 11,500, பட் 4 128 போதும், 10,500 தான் இருக்குது. ஸோ அந்த 10,500க்கு நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சார்ஜர் கொடுக்கல. அதை நல்லா மைண்டில் வச்சிங்க, கண்ணை திறந்து பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ சார்ஜர் இல்லாத ஒரு மொபைலில் அதே 9,500 கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு கிடைக்குது. 1000 ரூபா டிஸ்கவுண்ட் போக 9,500 மொபைல் கிடைக்குது. ஸோ இந்த மொபைல் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மற்றபடி HSலாம் உங்களுக்கு ஐக்யூ Z9 லைட்டில் என்ன பார்த்தீங்களோ அதை அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற அதே ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் இதுலேயும் இருக்குது. ஸோ 9,500 ஓகேன்னா நீங்கள் விவோ வாங்காதீங்க, ஐக்யூ வாங்குங்க. மோட்டோரோலாவில் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மோட்டோ G34 5G மொபைல் ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசஸரோட உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்குது. இதோட 4GB RAM 128GB வேரியன்ட் 11,000 ரூபா போட்டிருப்பாங்க. அதில் கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 10,000க்கு மொபைல் கிடைக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். பட் இருந்தாலும் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் வாங்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். டப்பாவில் 20 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. டால்மி அட்மாஸ் ஸ்பீக்கர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 50 MP மெயின் கேமரா அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. அந்த மொபைலை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் புதுசாக ஒரு மொபைல் விட்ருக்காங்க. அதுதான் வந்து மோட்டோ G45. இனிமேல் இதுதான் கிடைக்கும். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அதே ஸ்னாப்ட்ராகன் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 6S Gen 3 அப்படின்னு ஒரு சிப் செட் போடுறாங்க. இது கார்டு ஆஃபர் இல்லாமலே நமக்கு இப்போ 4 128 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 10,000 கிடைக்குது. ஸோ அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதே ஆப்ஷன் அப்படியே HSலாம் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட இப்போ கார்டு ஆஃபர் இல்லாமலே 10,000 கிடைக்குது. ஸோ இதுலேயும் நமக்கு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபுல் ஹெச்டியாக மாற்றிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதே ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே. ஸோ அந்த டப்பாவில் என்ன இருந்துச்சோ அதே 20 வாட் சார்ஜர் தான் இதுலேயும் இருக்கும். 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு மொபைலு. ஸோ போக்கோலேயும் ஒரு 5G மொபைல் பார்த்தீங்கன்னா 7,500 கிடைக்குது. போக்கோ M6 5G மொபைல். இது பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 6100 அப்படிங்கிற 5G சிப்செட்டோட 6.7 inches கொண்ட ஒரு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேவோட கிடைக்குது. ஸோ அப்போ ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே அப்படின்னா நமக்கு 7,500 4GB RAM 64GB வேரியன்ட் தான் கிடைக்குது. அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 8,000 ரூபா ப்ரைஸ் போடுறாங்க. அதில் கார்டு ஆஃபர் ஒரு 500 ரூபா போடுறாங்க. ஸோ 500 ரூபா கார்டு ஆஃபர் போக நமக்கு 7,500 கிடைக்கும். ஓப்போலேயும் ஒரு மொபைல் அதே மாதிரி ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேவோட நமக்கு 45 வாட் சார்ஜரோட ஒரு மொபைல் இருக்குது. ஓப்போ K12X 5G மொபைல். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு கிடைக்குது. 6 128 பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா ப்ரைஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதில் நமக்கு ஆஃபர் ப்ரைஸ் எப்போ கொடுக்குறாங்கன்னு தெரியல. கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 10,000க்கு கம்மியாக கிடச்சுன்னா இந்த மொபைல் வாங்க. அதை விட 10,000 விட அதிகமாக போச்சுனாக்கா நீங்கள் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேவோட மொபைல் வாங்குங்க. ஸோ இன்ஃபினிக்ஸ்லேயும் நமக்கு 10,000க்கு கம்மியாக பார்த்தீங்கன்னா 9,000ல் ஹாட் 50 5G மொபைல் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து 11,000 ரூபா நமக்கு நார்மலாக ரேட் போட்டிருப்பாங்க 4GB RAM 128GB வேரியன்ட்டு. பட் இப்போ வந்து ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 9,000 கொடுக்குறதா போட்டிருக்காங்க. பட் உள்ளே இன்னும் சேஞ்ச் பண்ணல. இதில் வந்து நமக்கு 48 MP சோனி IMX 582 சென்சார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க என்ன தான் மென்ஷன் பண்ணாலும் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 4 128 11,000 ரூபா ப்ரைஸ் போட்டுருக்காங்க. ஸோ உள்ளே செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த 11,000ல் கார்டு ஆஃபர் இன்னும் ரிவீல் பண்ணலைங்க. ஸோ அது எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. இதில் நமக்கு MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற சிப் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. பட் அவங்க கொடுத்துருக்குற அந்த 9,000க்கு இந்த மொபைல் கிடச்சதுன்னா ஓகே அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் 10,000க்கு மேலே நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிவிடுங்க.
லாவாலையும் ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா அமேசானில் அதே 10,000க்கு அவைலபிளாக இருக்குது. இதுவும் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேவோட தான் கிடைக்குது. மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 அப்படிங்கிற சிப் செட்டோட இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 10,000 இருக்குது. இதுலேயும் குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதை தவிர வேறு எந்த குறையும் கிடையாது. ஸோ 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 70 டர்போ அப்படின்னு ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. பட் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். பட் 15,000 நீங்கள் ப்ரைஸ் போடுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ருபீஸ் போட்டிங்கன்னா 16,000க்கு நமக்கு ஐக்யூவில் Z9 இருக்குது, OnePlus Nord CE3 இருக்குது, ஸோ விவோவில் T3 இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு இதில் மொபைலில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதை நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.